ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர் கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல வந்து ஹோசூர்ல இருந்து கேஆர் மார்க்கெட் வரைக்கும் வந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம கேஆர் மார்க்கெட்ல இருந்து விதான் சௌதா வரைக்கும் போறோம். லாஸ்ட் வீடியோவே வந்து ஃபுல் வீடியோவா பண்ணலான்னு பார்த்தோம், பட் அதுவே லாங் வீடியோ ஆயிருச்சு. அதனால இது வந்து செப்பரேட் வீடியோவா பண்றேன். கேஆர் மார்க்கெட் மெட்ரோல இருந்து விதான் சௌதா வரைக்கும் போற மெட்ரோ ஜர்னி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து விதான் சௌதா நோக்கிய மெட்ரோ பயணத்துக்குள்ள போகலாம். சில ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் கேஆர் மார்க்கெட் மெட்ரோங்க. கரெக்டா 11 மணிக்கு இருக்கும். ஸோ அப்படியே உள்ள போயிட்டு நாம மெஜஸ்டிக் போயிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நாம டுவர்ட்ஸ் எம்ஜி ரோடெல்லாம் போற மெட்ரோ லைன்ல நாம விதான் சௌதா போக போறோம். டாக்டர் அம்பேத்கர் விதான் சௌதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வாங்க போவோம். நமக்கு ஏற்கனவே வந்து பெங்களூர் மெட்ரோ கார்டு இருக்கு, அநேகமா பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதுலயே நம்ம டிராவல் பண்ணிடலாம். மக்களே, அண்டர் பாஸ் வழியா போயிட்டு இருக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் மெட்ரோ போத் அண்டர் பாஸ்லயும் போகும், மேல எலிவேட்டட் ஹைவேலையும் போகும். டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் அங்க இருக்கு பாருங்க. டிக்கெட் கவுண்டர்ஸ், செக்யூரிட்டி எல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க பாருங்களா. சொல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்க இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும் எல்லாமே போட்டிருப்பாங்க. விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் வந்து நம்மளோட மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து நாம் விதான் சௌதா வரைக்கும் போக போகிறோம். ஸோ இங்கே பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். கேஆர் மார்க்கெட், ஐயப்ப சுவாமி கோவில், பெங்களூர் கோட்டை, விக்டோரியா ஹாஸ்பிட்டல், மின்டோ ஹாஸ்பிட்டல், வாணி விலாஸ் ஹாஸ்பிட்டல், எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்களா இந்த ஏரியாவில் மட்டுமே. கோட்டை வெங்கட நாராயணசாமி, இதுதான் வந்து பழைய பெங்களூருங்க. ஆக்சுவலாக கிருஷ்ணராஜேந்திர மார்க்கெட் இருக்கிற ஏரியா தான். ஸோ அதனால தான் வந்து கோட்டையெல்லாம் இருக்குது. பெங்களூர் கோட்டையும் இருக்குது, கோட்டை குத்தளத்துக்குள்ளே தான் இத்தனை ஏரியாவும் இருக்குது. அதனால தான் கோட்டை வெங்கட நாராயணசாமி டெம்பிள்னு இருக்குது. சூப்பர் இல்லை? நம்ம கெம்பே கவுடர் கட்டினாரில்ல ஃபஸ்ட்டு பெங்களூரை, அப்போ இந்த ஏரியாவில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. கோட்டை ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள், கேஆர் மார்க்கெட், மைசூர் ரோட், கலாசிபாளைய பஸ் ஸ்டாண்ட் சைடு, கலாசிபாளைய சைடு, இது எல்லாமே வந்து நம்ம கேஆர் மார்க்கெட்ல இருந்து அப்ரோச்சபிள். சரி, கேஆர் மார்க்கெட் இருக்கிறது கிரீன் லைனுங்க. நாம இங்கிருந்து மெஜஸ்டிக் போயிட்டு பர்பிள் லைன் மாறணும். அங்கிருந்து தான் வந்து விதான் சௌதா இருக்கு. விதான் சௌதாலாம் பாத்தீங்கன்னா எம்ஜி ரோடு, இந்திரா நகர் அதெல்லாம் போற ஏரியா, அல்சூர் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போற ரோடு. வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 3 minutes இருக்கு.
நாம கேஆர் மார்க்கெட்ல இருந்து மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து நாம பர்பிள் லைன் எடுக்கணும். பர்பிள் லைன் எடுக்கிறதுக்கு நாம 2-3 ஸ்டேஜ் மேல வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டேஜ் கீழே இறங்கணுங்க. ஸோ நீங்க மெஜஸ்டிக் வந்துட்டு டுவர்ட்ஸ் எம்ஜி ரோடு, விதான் சௌதா, இந்திரா நகர் இங்கெல்லாம் போகணும்னா கேட்டுக்கங்க. அங்க நம்ம 2-3 லெவல்ஸ் மேல வந்துட்டு மேல இருக்கிற லாபில இருந்து மறுபடியும் வந்து ஆப்போசிட்ல கீழே இறங்கணும். ஸோ டைரக்ஷன்ஸ் கேட்டுங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்காது. யாரு கேட்டாலும் அங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்கொயரிக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கும். மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான மெட்ரோ ஸ்டேஷனுங்க. டிரான்சிட் ஹப் வேற. அது போக பாத்தீங்கன்னா நிறைய மக்களும் இந்த வழியில டிராவல் பண்ணுவாங்க. இந்திரா நகர், எம்ஜி ரோடு, விதான் சௌதா, ஹைகோர்ட் எல்லாம் அங்கதானே இருக்கு. அதனால நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அதனால கூட்டமா தான் இருக்கும். அதுக்கு ரெடியா வந்துக்குங்க. பட் ஆனா இங்க வந்து சிவிக் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா கியூல நின்றுட்டு ப்ராப்பரா அடித்தடி இல்லாம ஏறுவாங்க. அதனால டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் பெங்களூர் மெட்ரோல. மக்களே, டாக்டர் அம்பேத்கர் விதான் சௌதா மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேஷன் விதான் சௌதான்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட் அசம்பிளி இருக்கிறதுனால நல்லா செக்யூரிட்டிங்க. இங்க அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் கூட மெஜஸ்டிக்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த சைடு போய் ஏறிக்கலாம். அப்படி போகுது பாருங்க. இதெல்லாம் வந்து மெஜஸ்டிக்ல இருந்து டுவர்ட்ஸ் எம்ஜி ரோடு, ஏர்போர்ட் எல்லாம் போற ரூட்டுங்க. ஸோ நம்ம விதான் சௌதா பார்த்துட்டு அப்படியே இங்கே சாம்ராஜ் பார்க்னு ஒன்று இருக்கு, அதுவும் பார்ப்போம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் UB மார்க்கெட் சிட்டி ஷாப்பிங் மால் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனேவே வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் இருக்கும். ஆட்டோஸ், டாக்ஸிஸ் எல்லாம் இருக்கும் சிட்டிக்குள்ளே எங்காவது போகணும்னா. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி. பஸ் ஸ்டாப்பும் பக்கம், ஆட்டோஸும் வந்து உங்களுக்கு வெளியவே கிடைக்கும், டாக்ஸிஸும் கிடைக்குது பாருங்க. நீங்கள் ஓலா, ஊபர் எல்லாம் புக் பண்ணீங்கன்னா இங்கிருந்தே எடுத்துக்கலாம் அழகா என்ட்ரன்ஸ்ல இருந்து. சூப்பர்ல. இப்போ வாங்க நம்ம போய் சாம்ராஜ் நகர் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இங்க பாத்தீங்களா, நம்ம விதான் சௌதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கா நம்ம கர்நாடகா ஸ்டேட் அசம்பிளி. 2 பில்டிங் இருக்குங்க. 2 பில்டிங்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நிறைய டூரிஸ்ட் வந்து போட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கா.
அம்பேத்கரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரண்ட்ல. ஸோ அதெல்லாம் வந்து கர்நாடகாவை பெங்களூரை ஆண்ட மன்னர்களோட ஸ்டாச்சுஸ். குதிரையில் இருக்கிறதெல்லாம் அநேகமா கெம்பே கவுடா அவர்களோட ஸ்டாச்சுவா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, விதான் சௌதா இருக்கிற இடத்துல தான் வந்து ஹைகோர்ட்டும் இருக்கும். ஆப்போசிட்ல இந்த ரெட் கலர் பில்டிங் தெரியுது பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டு. ஸோ நம்ம விதான் சௌதா பேக் சைடு போனோம்னா சாம்ராஜேந்திர நகர் பார்க் இருக்கும். கபான் பார்க்கு, சாம்ராஜேந்திர பார்க்கு எல்லாம் வந்து ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம போனோம்னா யூபி சிட்டி ரீச் ஆயிடலாம். ஸோ அழகா நம்ம விதான் சௌதா பார்த்துட்டு சாம்ராஜேந்திர பார்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு யூபி சிட்டி காமிக்க போறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம கர்நாடகாவோட சட்டப்பேரவை பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது, விதான் சௌதாவை பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டேட் அசம்பிளி இந்த மாதிரி புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா நல்லா இருக்குமே நம்ம ஊர் கட்டடக்கலையில அப்படின்னு இருக்கும். என்ன இருந்தாலும் வந்து ஜார்ஜ் கோட்டை வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் கட்டினது தானே. அந்த லெகசில இருந்து நம்ம வெளியே வரணும். என்ன சொல்றீங்க? நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி சூப்பரா வந்து இதே நம்ம கர்நாடகா விதான் சௌதா சட்டப்பேரவை மாதிரி நம்ம ஒரு சட்டப்பேரவையும் வந்து புதுசா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். பார்க்கலாம் புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட் அதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேபிட்டல் ரீஜனை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா சென்னை இப்ப இருக்கிற சென்னை சிட்டிக்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. நம்ம கருணாநிதி அவர்கள் பீரியட்ல ஒரு புது சட்டசபை பில்டிங் கட்டினாரு. பட் அது ரொம்ப மாடர்னா இருக்கும். ஒரு கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்காது. அன்பார்ச்சுனேட்லி அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால சட்டப்பேரவை வந்து புது பில்டிங்க்கு மூவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எந்த கவர்மெண்ட்டும் வந்து புது சட்டப்பேரவை கட்டுறதுக்கான ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரிதான் வந்து இருக்கு. சோ வரும் காலத்துல ஏதாவது மாற்றங்கள் நடக்குமான்னு பார்ப்போம். திடீர்னு வந்து திருச்சியிலயோ மதுரையிலயோ கேபிட்டல் ரீஜனை மூவ் பண்ணிடுறாங்களா? நம்ம சீமானன் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும்ல. அங்க புதுசா சட்டப்பேரவை, புதுசா ஒரு ஹைகோர்ட்டுன்னு வேற லெவல்ல இருக்கும். பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இப்பவே வந்து நிதிநிலை வந்து மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சர்ல ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். பட் ஆனா நம்ம பெங்களூர் விதான் சௌதா வந்து அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தாங்க நான் சொல்லுவேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. முன்னாடி நிறைய லான்ஸ் எல்லாம் அமைச்சு நம்ம கார்டன் சிட்டி பெங்களூருன்னு சொல்ற மாதிரி சுத்தியுமே வந்து கபான் பார்க் தாங்க. நம்ம சட்டப்பேரவையை சுத்தியுமே வந்து கபான் பார்க் தான். கபான் பார்க்குள்ளதான் வந்து ஹைகோர்ட்டே இருக்கும். நம்ம ஜட்ஜஸ்கெல்லாம் வந்து அழகா அவங்களோட ஆபீஸ் ரூம்குள்ள இருந்து கார்டன் வியூ தான் இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸ்ன்னு பாருங்க. நான் ஆப்போசிட்ல இருக்கிற ஹைகோர்ட்டு சுத்தி இருக்கிற கபான் பார்க் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இடத்துல கர்நாடகா சட்டப்பேரவைய பில்டிங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. மக்களே, விதான் சௌதாக்கு பக்கத்திலேயே நாம பார்த்தது விகாச சௌதாங்க, ஸ்டேட் செக்ரட்டேரியட். அது வந்து ஃபுல்லா விதான் சௌதா நம்ம அசம்பிளி எல்லாம் நடக்கிற இடம். இது வந்து ஆபீசஸ் எல்லாம் இருக்கும்ல, டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரிஸ், ஸோ அதெல்லாம் இருக்கிற இடம். ஸோ அது வந்து விதான் சௌதா, இது விகாஸ் சௌதா. வெளியே வந்து ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம விதான் சௌதா பக்கத்துல மிக்ஸ்டு ஃப்ரூட் பவுல் ஒன்று சாப்பிட போறோம். இங்க பாருங்க எவ்வளவு எம்மியா இருக்கு. சாப்பிடலாமா? எல்லா ஃப்ரூட்டும் நம்ம புப்பளி, தர்பூசு, வாழைப்பழம், இன்னும் மங்குஸ்தானா என்னென்னமோ போட்டிருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம். மக்களே, சூப்பரா மிக்ஸ்டு ஃப்ரூட் பவுல் ரிலீஸ் பண்ணிட்டு நாம அப்படியே விகாஸ் சௌதா சைட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். சாம்ராஜ் நகர் பார்க் தாண்டி யூபி சிட்டி நோக்கி. இங்க பாருங்க பெங்களூருக்குள்ள பஸ்ஸஸ் எல்லாம் என்ன மாதிரி குவாலிட்டியா இருக்குன்னு. இதெல்லாம் பிஎம்டிசி ஏசி பஸ்ஸஸ்ங்க. ஏர்போர்ட் சர்வீஸ் கூட இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும் மாடர்னா. மக்களே, செக்ரட்டேரியட் சைட்ல இருந்து கிராஸ் பண்ணா அப்படியே கபான் பார்க் ரோடுக்குள்ள வந்துடலாங்க.
வெல்கம் டு கபான் பார்க். இதுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா நாம யூபி சிட்டி ரீச் ஆயிடலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. அப்படியே விதான் சவுத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு பெங்களூரோட ஒரு கிரீன் எக்கோ ஸ்பேஸ்னே சொல்லலாம். சூப்பரா இருக்குல்ல மக்களே. ஹார்ட் ஆஃப் பெங்களூர்ல நம்ம கபான் பார்க் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏதோ ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஃபீலிங் மாதிரியே இருக்குங்க. ஹைகோர்ட்டு, விதான் சவுடா, விகாஸ் சவுதா இது எல்லாமே வந்து இந்த கிரீன் ஸ்பேஸ் பக்கத்துல தான் இருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ இதுக்குள்ள போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் பெங்களூர் மக்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கிரீன் ஸ்பேஸை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு பெங்களூர் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைவே மேலே இந்த ரோடு இருக்குல்ல, ரோடு மேலேயே அண்டர் கிரவுண்ட்ல போகுது. இல்லாட்டி இது மேல மரங்களை எல்லாம் இடிச்சுட்டு பிரிட்ஜ் கட்டி இருப்பாங்க, மெட்ரோ பிரிட்ஜ். நல்ல வேலை மக்கள் காப்பாத்துனாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பெங்களூர் மக்கள் வந்து இந்த கிரீன் ஸ்பேசஸ் சிட்டிக்குள்ள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்லயும் இதே மாதிரி இருக்கணும், எக்கோ ஸ்பேஸ் எல்லாம் வந்து சேவ் பண்றதுக்கு. என்ன சொல்றீங்க? மரங்கள் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் வேணும்ல, பியூர் ஆக்சிஜன். மக்களே, கபான் பார்க்கோட ஒரு சைடு வந்து நம்ம விதான் சௌதா, விகாஸ் சௌதா எல்லாம் இருக்குங்க. அப்படியே பார்க்குள்ள வந்துட்டு ஜம்முன்னு நம்ம சுத்தி பார்த்துட்டு ஆப்போசிட் கிராஸ் பண்ணி போனோம்னா யூபி சிட்டி, எம்ஜி ரோடு இதெல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா, ஒரு பக்கம் ஃபுல்லா பார்த்தா நம்ம ஷாப்பிங் ஏரியாஸ். எம்ஜி ரோடு, பிரிகேட் ரோடெல்லாம் ஃபுல் கமர்ஷியல் பப்ஸ் அது இதுன்னு சூப்பரா இருக்கும். இங்க பாத்தீங்களா என்ன அருமையான ஸ்பேஸ். உள்ள ஃபவுண்டைன் எல்லாம் இருக்குங்க. ஈவினிங் டைம்ல லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ பெங்களூர் வந்தா மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. சாமராஜேந்திர பார்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் தான் மெயின்டைன் பண்றாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சிட்டிக்குள்ள லங்ஸ் ஆஃப் பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம் கபான் பார்க், சாமராஜேந்திர பார்க். மக்களே, நம்ம கபான் பார்க் உள்ள இருக்குங்க. உள்ளேயே வந்து சிட்டியோட ரோட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இந்த ரெட் கலர் பில்டிங் தான் ஹைகோர்ட்டு. இங்க பாருங்க, ஃபுல்லா பார்க்கிங் ஏரியாஸ். டிரைவர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜட்ஜஸோட டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பழைய பார்க்குங்க, ரொம்ப காலமா இருக்கு. இங்க இருக்கிற மரங்கள்லாம் வந்து நூத்துக்கணக்கான வயசு ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் பெங்களூருக்கு ஒரு 2006ல வந்திருப்பேன். இப்ப 2026 ஆகுது. 20 வருஷம் அப்படியே எந்த இதுவும் மாறாம அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற பார்க் மாதிரியே இருக்கும் மக்களே. ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ளேயே இருக்கு பாருங்க. இதுதாங்க பெங்களூரோட ஸ்பெஷாலிட்டியே. பெங்களூரோட வெதர் எல்லாம் வந்து இப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. இந்த கிரீன் ஸ்பேசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பெரியவங்க, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற இடம் சிட்டிக்குள்ள. எவ்வளோ லான்ஸ் அண்ட் கிரீன் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க மரத்துக்கு. மக்களே, எப்போ விதான் சௌதா சைடு வந்தாலும் நம்ம கபான் பார்க்குக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிஸ் பண்றது கிடையாது. அப்படியே சூப்பரா அணில்களும் பறவைகளும் அப்படியே ஆட்டம் ஆடிட்டு, இங்க பாருங்களேன் குல்மொஹர் மலர்கள் எல்லாம் மலர்ந்துட்டு ஃபுல்லா சம்மர் முடிஞ்சு இப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் வந்து தென்மேற்கு பருவமழை பெய்யுங்க. சாமராஜேந்திர பார்க் ஆக்சுவலா, பட் ஆனா வந்து ஃபேமஸா கபான் பார்க்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கபான்ங்கிற ஒருத்தர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தான் இதுக்கு கபான் பார்க். எவ்வளோ அலின் குட்டிங்க பாருங்களா, ஜாலியாக ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. வாவ் மக்களே, நேராக கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு பேக் சைடு இருக்குவாங்க. இங்கே பாருங்களா, பேண்ட் ஸ்டாண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ப்ராப்பராக நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் மேலெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தாங்க பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா. ஃபுல்லாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு. கொடுத்து வச்ச சிட்டிங்க பெங்களூரு, சிட்டி ஆஃப் கார்டன்ஸ்ன்னு இதனால தான் சொல்கிறாங்க. வேற எந்த சிட்டிலையாவது இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸு, ஒரு ஹார்டிகல்ச்சர் கார்டன் இருக்குமா? பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பெங்களூரில் தான் இதெல்லாம் இருக்கும். மக்கள் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அரச மரம்னு. ஆலமரமா அரச மரமாங்க? அரச மரம் தாங்க. ஆலமரம்னா விழுதுகள் இருக்கும்ல,
எவ்வளோ பெரிய மரம் பாருங்க, இதுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வயசு இருக்குங்க. அப்படியே பெரிய அம்பரில் கொடை விரிச்ச மாதிரி சூப்பராக இருக்கு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேன்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ள நிழல் அவ்வளோ இருக்கும், நம்ம வெயிலே படாத மாதிரி அவ்வளோ லஷ் கிரீன் ஃபாரஸ்டாக இருக்குங்க கப்பன் பார்க்குக்குள்ள. மக்களே நான் சிலைன்னே நினைச்சேங்க, பட் ஆனால் உட்காந்துருக்கு. வா, ஈகிள்ங்க. நானும் என்னடா இது ஃபுல்லா வந்து கார்டன் மாதிரி இருக்கு, நடுவில் வந்து ஈகிள் சிலையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ரியல் டைம் ஈகிள். ஐயோ, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே பெங்களூர் கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு சூப்பரான வேலை பண்ணுறாங்க. இதுதான் யூபி சிட்டின்னு நினைக்கிறேன். மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூபி சிட்டியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா, அங்கே தான் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். ஸோ சூப்பராக விதான் சௌதாலிருந்து நம்ம யூபி சிட்டி பக்கத்தில் வந்தாச்சுங்க, சாம்ராஜேந்திர பார்க் வழியா. மக்களே பார்க் வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஜெய்விக் மால், ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள்லாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த இளநீ கடைங்க, பழக்கடைங்கள்லாம் இருக்குது. யூபி சிட்டி போகிற வழியில் கப்பன் பார்க்குள்ளேருந்து நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் எல்லாம் இருக்குது, கேல் வண்டிகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம கேரளா மக்கள் ஃபுல்லாக பார்க்கிங்க்கு சார்ஜ் போல இங்கே. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் இளநீ கடைகள்லாம். சூப்பரில் காலையில் ஜாகிங் வந்துட்டு சூப்பராக இளநீலாம் குடிச்சிட்டு போனால் சூப்பராக இருக்கும். அதுதான் பெங்களூர் லைஃபு. பட் ஆனால் இதெல்லாம் பாஷான ஏரியா, அது ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளே SM கிருஷ்ணா டென்னிஸ் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, SM கிருஷ்ணா டென்னிஸ் ஸ்டேடியம். ஓ, இங்கே தான் இருக்குங்க, இதோ இருக்கு பாருங்க டென்னிஸ் ஸ்டேடியம். காந்திர்வா ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க, இப்போ SM கிருஷ்ணான்னு பேர் மாற்றிட்டாங்க போல. கர்நாடகா ஸ்டேட் லான் டென்னிஸ் அசோசியேஷன். ஸோ அவங்களோட ஸ்டேடியம் இருக்கு கப்பன் பார்க் பக்கத்துலேயே. ஆப்போசிட்டாக இளநீ கடை, மேங்கோஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க போல். இங்கே ஒரு கடை இருக்குது, அது க்ளோஸ் ஆகிருக்கு. மக்களே கப்பன் பார்க் வெளியே வந்துட்டு ஃப்ரூட் ஸ்டால்ஸு, நம்ம டென்னிஸ் ஸ்டேடியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸிட் கேட் பக்கத்தில் வந்தாச்சு. கேட் வெளியவும் பாருங்களா, பழைய காலத்து பிரிட்டிஷ் காலத்து பில்டிங்கு, இண்டோ சார்சனிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு பின்னாடியே வந்து யூபி சிட்டிங்க. என்ன மாதிரி வியூ பாருங்க. வாவ் மேன், ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாம். பட் ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்னும். மக்களை கப்பன் பார்க் வெளியவே பாருங்க, ஒரு அண்ணா வந்து வெஜ் மீல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சப்பாத்தி, அக்கி ரொட்டிங்க, இது ரைஸ்லயே செய்யற ரொட்டி, சாப்பாடு, தயிர் சாதம் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா. என்ன கடை பேருனா இட்லி குரு, இட்லி குரு கடை பேரு. சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க யூபி சிட்டி பக்கத்துல. ஓகேவா மக்களே, நாம சாப்பிட்ட இட்லி குருக்கு பக்கத்திலேயே இருக்கிறது வந்து கவர்மெண்ட் மியூசியங்க, இப்ப ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து வெங்கடப்பா ஆர்ட் கேலரின்னு இருக்கு பாருங்க. பெங்களூருக்குள்ள இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாம் ஆசமா வேற லெவல்ல இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்க. ஃப்ரண்ட்ல அழகா வந்து இந்த ஒரு லேக் மாதிரி பண்ணி ஃபுல்லா லில்லி ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சான்ஸே இல்லைங்க, செம்மையா மெயின்டைன் பண்றாங்கப்பா. மக்களே இங்க பாத்தீங்களா நம்ம வெங்கடப்பா கேலரியோட லேக்கு நிறைய கலர் கலரா பூத்துருக்குங்க. வயலட் கலர் லில்லி, ரோஸ் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர்னு. ஐயோ, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குப்பா. ஒரு ஆர்ட் கேலரிக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கணும், இன்டீரியர் எப்படி இருக்கணும்னு நம்ம பெங்களூர் வெங்கடப்பா ஆர்ட் கேலரி பார்த்து தான் கத்துக்கணும் போல. அந்த அளவுக்கு சும்மா தாறுமாறா பண்ணிருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம கேஆர் மார்க்கெட் மெட்ரோல இருந்து மெஜஸ்டிக் இன்டர்சேஞ்ச் வழியா விதான் சௌதா மெட்ரோ வரைக்கும் வந்துட்டு அப்படியே கப்பன் பார்க் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு யூபி சிட்டி பக்கத்துல வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூர் மெட்ரோ ரைடும் பார்த்தாச்சு, விதான் சௌதாவும் பார்த்தாச்சு. விதான் சௌதாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சாம்ராஜ் பார்க் அப்படின்னு சொல்லப்படுற கப்பன் பார்க்கையும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூபி சிட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் கபோன் பார்க், பெங்களூருங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.